என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய மாதத்தை துவங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு வார்த்தை கொடுத்து நம்மை நடத்துகின்றார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, உன் போர் முடிந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலாம், தேசமெல்லாம் யுத்தங்கள் நடக்கிறதே, என் போர் எப்படி முடியும் என்று கேட்கலாம். தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்? எருசலேம் பலவிதமான யுத்தங்களின் வழியாய் கடந்து வந்தது. எருசலேமில் ஏராளமான போராட்டம், அந்நியர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். இது இப்பொழுது நடக்கிறதல்ல, அந்நாட்களிலே இது நடந்தது. அந்த நாட்களில் எருசலேமின் யுத்தத்தை நிறுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் எருசலேமுக்கு சொல்லுங்கள். அன்றைக்கு எருசலேமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, இன்றைக்கு உனக்கு சொல்லப்படுகிறது. உன் வாழ்வில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், எத்தனையோ சத்துருவினால் வந்த யுத்தங்கள். இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் யுத்தம் முடிந்தது, உன் போர் முடிந்தது, உன் போராட்டத்தை நான் முடித்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கல்வாரி சிலுவையிலே இரட்சகர் இயேசு தொங்கும் பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரே, அந்த நாள் தான் உங்கள் யுத்தங்கள் முடிந்த நாள். ஒருவேளை உலகத்தில் யுத்தங்கள் தொடரலாம், ஆனால் ஒரு தேவனுடைய மகனுக்கு, மகளுக்கு கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் யுத்தத்தை முடித்து விட்டார், போரை முடித்து விட்டார். நீங்கள் இந்த மாதமெல்லாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? என் போர் முடிந்தது, என் யுத்தம் முடிந்தது, ஆண்டவர் என் தண்டனையை தீர்த்து விட்டார், என் சாபங்களை முடித்து விட்டார் என்று இந்த மாதமெல்லாம் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று. ஆண்டவர் யுத்தத்தை முடிக்கிறவர். உங்களை ஆற்றி தேற்றும்படி இறங்கி வந்திருக்கிறார். இரட்சகர் இயேசு உயிரோடு எழுந்த பிறகு அவரை சந்திக்க வந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்னார், நான் உயிரோடு எழுந்து விட்டேன் என்று என் சகோதரருக்கு போய் சொல்லுங்கள். அவர்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள், அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு போய் இந்த நற்செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னார். உங்களுக்கும் இன்றைக்கு இந்த நற்செய்தியை சொல்லும்படியாகவே நான் இன்றைக்கு உங்கள் முன்னதாக நிற்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், மகனே, மகளே, உன் போர் முடிந்தது, உன் போராட்டம் முடிந்தது, உன் யுத்தம் முடிந்தது, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதலை தருகிற தேவன் எப்படி தருவார் என்று அறிய இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். விசேஷமாய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, அதன் போர் முடிந்தது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்களை எல்லாம் ஆண்டவர் ஓய பண்ணுகிறார். உங்கள் சிந்தையில் இருக்கிற யுத்தங்கள், உங்கள் சரீரத்தில் இருக்கிற போராட்டங்கள், உங்கள் குடும்பத்திற்குள் இருக்கிற போராட்டங்கள், யுத்தங்கள், உங்கள் வேலை ஸ்தலம், உங்கள் ஊழிய பாதையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், யுத்தங்கள் முடிந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அறிக்கையிட வேண்டிய வாக்குத்தத்தம், என் போர் முடிந்தது, என் யுத்தம் முடிந்தது, என் போராட்டம் முடிந்தது. ஆண்டவர் இதை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 40ஆம் அதிகாரம் யுத்தம் முடிந்தது என்று ஏசாயா ஏன் சொல்லுகிறார் என்றால், இதே அதிகாரத்தில் தான் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன் ஜனங்களை எப்படி மீட்பார் என்று சொல்லியிருக்கிறது. பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் என்ற வார்த்தையெல்லாம் யோவான் ஸ்நானனை குறித்தும், அதை அடுத்து கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் என்ற வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் போர் முடிந்தது, உங்கள் போராட்டம் முடிந்தது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இதை அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு சமாதான காலங்களை நிச்சயமாய் கொடுப்பார். இந்த 2 வசனங்களிலும் கர்த்தர் சொல்லுகிற 3 மிக முக்கியமான செய்திகள் இருக்கிறது. என் ஜனங்கள் பலவிதமான போராட்டத்தை கடந்து வந்தார்கள், அவர்களுடைய போர் முடிந்தது, அவருடைய யுத்தம் முடிந்தது. ஆகவே என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று ஆண்டவர் ஒரு ஆறுதலோடு கூட இந்த அதிகாரத்தை துவங்குகிறார். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றுகிற மாதம் இது. ஒரு தாய் தேற்றுவது போல
நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொன்னார் அல்லவா? எத்தனையோ விதமான கஷ்டத்தின் பாதையை கடந்து வந்த உங்களை இந்த மாதமெல்லாம் கர்த்தர் ஆற்றுவார். இந்த மாதமெல்லாம் கர்த்தர் தேற்றுவார். உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள 3 மிக முக்கியமான செய்திகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, உங்கள் போர் முடிந்தது. ஆண்டவர் உங்கள் போராட்டத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். இந்த மாதம் ஒரு முடிவு வரும். உங்கள் யுத்தத்திற்கு ஒரு முடிவு வரும். உங்களுடைய பலவிதமான போருக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டு பண்ணுகிற மாதம் இது. சங்கீதம் 46 சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். ஆண்டவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறாராம். இது என்ன யுத்தம்? கல்வாரி சிலுவையிலே இரட்சகர் இயேசு உங்களுக்காக யுத்தம் செய்து உங்கள் யுத்தத்தை முடித்திருக்கிறார். எல்லாம் முடிந்தது என்று கிறிஸ்து இயேசு சொன்னாரே, அதன் பொருள் என்ன தெரியுமா? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் போராட்டங்கள் சிலுவையிலே முடிந்தது. உன் யுத்தம் சிலுவையிலே முடிந்தது. உன்னுடைய எல்லா விதமான போரும் சிலுவையிலே முடிந்தது. நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். இனிமேல் நீ அந்த போரை என்னோடு கூட சந்திப்பாய். நான் எல்லாவற்றையும் ஓய பண்ணினபடினால் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் போர் முடிந்தது. இந்த மாதமெல்லாம் அறிக்கை செய்யுங்கள், என் யுத்தத்தை முடித்து விட்டார், என் போராட்டத்தை முடித்து விட்டார், சிலுவையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் யுத்தங்களை ஓய பண்ணுவார், இளைப்பாறுதலை தருவார். 2வதாக, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. பொதுவாக பாவம் செய்தால் பாவத்திற்கு தண்டனை வரும். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தபடினால் பாவத்திற்கு தண்டனையாக அவர்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு சென்றார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று, அது தன் தண்டனையை அடைந்து தீர்ந்தது என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களில் அநேகர், ஐயோ இந்த போராட்டத்திற்கு காரணம் நான் செய்த பாவம், இந்த பிரச்சனைக்கு காரணம் என் இளவயதின் பாவம், என் கணவர் செய்த பாவம், என் மனைவி செய்த பாவம், என் பெற்றோர் செய்த பாவம், என் பிள்ளைகள் செய்த பாவத்தினால் நாங்கள் இந்த சாபங்களை அனுபவிக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. இந்த அக்கிரமம் எங்கே நிவர்த்தி ஆயிற்று? கல்வாரி சிலுவையிலே. நீங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக சிறந்த ஆசீர்வாதம் எது தெரியுமா? யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். உன் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். ஆகவே பாவத்தை தொடர்ந்து வரும் சாபங்களோ பாவத்துக்கு ஏற்ற தண்டனைகளோ இனி உன் வாழ்க்கையில் இல்லை. என் பாவத்தினால் இந்த சாபம் வந்தது, என் பாவத்தினால் இந்த தண்டனை வந்தது என்று கதறிக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன் பாவங்களை நான் கிருபையாய் மன்னிக்கிறேன். இனிமேல் நீ பாவம் செய்யாதிருக்க உனக்கு பலனும் கொடுக்கிறேன். உன் பிள்ளைகளின் பாவங்களை நான் மன்னிக்கிறேன். உன் குடும்பத்தாரின் பாவங்களை நான் மன்னிக்கிறேன். இனிமேல் அவர்கள் தவறு செய்யாதபடி, பாவம் செய்யாதபடி நான் அவர்களை பலப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 25வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஏசாயா 44:22. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கும் பொழுது அதை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். பாவங்களினால் கதறுகிறீர்களா? உங்கள் குடும்பத்தாருடைய பாவங்களினால் கண்ணீர் வடிக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், மீறுதல்களை மன்னிக்கிறவரே, கார்மேகத்தைப் போல அகற்றுகிறவரே, முதுகுக்கு பின்னாக எரிந்து விடுகிறவரே, என் குடும்பத்தின் பாவங்களை மன்னித்து இந்த சாபங்களை எல்லாம் என்னை விட்டு விலக்குகிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் தண்டனையை அடைந்து தீர்ந்தது என்றும் வேதம் சொல்கிறது. பாவத்தின் தண்டனையை ஆண்டவர் அகற்றிவிட்டார், போரை நிறுத்துகிறார், பாவத்தை மன்னித்து சாபங்களை நீக்குகிறார். 3வதாக, இந்த தேவன்
பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல நாட்களாக துக்கத்தில் வாழுகிற உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். என் அன்பு சகோதரனே, ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறீர்களா? என் அன்பு சகோதரி, இரவும் பகலும் அழுது உங்கள் படுக்கையை கண்ணீரினால் நனைக்கிறீர்களா? வாலிப பிள்ளைகளே, இருதயத்தில் ஏக்கத்தோடும் துக்கத்தோடும் நீங்கள் பல நாட்களாக வெட்கத்தோடு அலைந்து திரிகிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஒருவேளை உங்கள் போர் யுத்தத்தினால் நீங்கள் சில நஷ்டங்களை அடைந்திருக்கலாம், சில இழப்புகள் குடும்பத்தில் வந்திருக்கலாம், சில பிரிவுகள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் நான் உன்னை ஆற்றி தேற்றுவேன். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். உனக்கு இருதயம் உடையும் பொழுதெல்லாம் நீ என்னிடத்தில் ஓடி வந்துவிடு, நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். போரை முடிக்கிறார், அக்கிரமங்களை மன்னித்து தண்டனையை நிவர்த்தியாக்குகிறார். மூன்றாவது, ஆறுதல் அளிக்கிறார். அந்த ஆறுதலோடு கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறாராம். கர்த்தர் திருப்பி கொடுக்கிறார். எதையெல்லாம் திருப்பி கொடுக்கிறார் என்று இந்த அதிகாரம் முழுவதும் இருக்கிறது. ஏசாயா 40 66 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அதில் ஒன்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். வசனம் 19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினதை நினைக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, நான் உனக்காய் புதிய காரியத்தை செய்கிறேன். ஒரு தேசத்தில் போர் முடிந்ததென்றால், யுத்தம் முடிந்ததென்றால் சீரமைப்பு பணிகள் என்ற ஒன்று நடக்கும். இடிந்தவைகளையெல்லாம் கட்டுவார்கள், பாழாய்ப்போனவைகளெல்லாம் எடுப்பிப்பார்கள். அதே போல என் சகோதரனே, சகோதரியே, உங்கள் குடும்பத்தில் இடிந்து போன சகலவற்றையும் ஆண்டவர் கட்டப்போகிறார். பாழாய்ப்போன சகலவற்றையும் ஆண்டவர் புதுப்பிக்க போகிறார். உங்களுக்காய் புதிய காரியங்களை செய்வார். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் இதையே வலியுறுத்தி சொல்லுகிறது. வாசிக்க விரும்புகிறேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என்ன அற்புதமான வார்த்தை! நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் சிறையிருப்புகளை எல்லாம் மாற்றுவதோடு உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார். ஹல்லேலூயா! உங்கள் போரை முடிக்கிறார், அக்கிரமத்தை மன்னித்து தண்டனையை முடிக்கிறார். மூன்றாவது, உங்களை ஆற்றி தேற்றி உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி தருவார். இந்த வார்த்தையை விசுவாசிங்கள். இந்த மாதமெல்லாம் என் போர் முடிந்தது, என் யுத்தம் முடிந்தது, என் போராட்டம் முடிந்தது என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுத்த இந்த வார்த்தையை நிச்சயமாய் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அதற்கு சொல்லுங்கள் என்று சொன்னீரே அப்பா. நீர் யுத்தத்தை ஓய பண்ணுகிற தேவன். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடந்த எல்லா யுத்தங்களையும் ஆண்டவர் ஓய பண்ணி இருக்கிறதற்காக நன்றி. கல்வாரி சிலுவையிலே நீர் தொங்கும் போது எல்லாம் முடிந்தது என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, இந்த கல்வாரி சிலுவையில் நீர் எல்லாவற்றையும் முடித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் தங்கள் சிந்தையில் போராட்டம், சரீரத்தில் வியாதியோடு போராட்டம், குடும்பத்தாரோடு கூட போராட்டம், வேலை செய்கிற ஸ்தலங்களில் உயர் அதிகாரிகளோடு போராட்டம், சக ஊழியர்களோடு போராட்டம் என்று போராட்டத்தின் வழியாய் கடந்து செல்கிறார்களோ ஆண்டவரே, நஷ்டங்கள், இழப்புகள், கஷ்டங்கள், தரித்திரம், பிரிவினை, விவாகரத்து, பிளவுகள், இதை போன்ற கண்ணீரின் பாதையில் கடந்து செல்கிறார்களோ இந்த மாதம் அவர்கள் போரை எல்லாம் முடிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. போர் முடியட்டும் ஆண்டவரே. போரை முடித்து நல்ல முடிவுகளை ஆண்டவர் தரப்போகிறதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, பாவத்து நிமித்தம் இந்த தண்டனையா, யார் செய்த பாவத்து நிமித்தம் இந்த சாபம் என்று உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கண்ணீரோடு கதறிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அக்கிரமத்தை மன்னித்து விட்டேன், பாவத்திற்கு தண்டனை முடிந்தது என்று சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சிலுவையை நோக்கி பார்த்து என் தண்டனை முடிந்தது என்று உடைய
பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கதறி உமக்கு நன்றி சொல்ல உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் இனிமேல் இந்த பூமியில் தண்டனையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாபங்களை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எல்லா குடும்பங்களிலிருந்தும் பாவத்தின் தண்டனை ஆகிய சாபங்கள் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். போரை முடிக்கிறவர் சாபங்களுக்கு முடிவை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறேன். கண்ணீருக்கு முடிவு வருவதாக, கதறுதலுக்கு முடிவு வருவதாக, எல்லா அலறுதலுக்கு முடிவு வருவதாக, நஷ்டங்களுக்கு முடிவு வருவதாக, எல்லா சமாதான குறைச்சல்களுக்கு முடிவு வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொன்னீர். உம்முடைய ஜனத்துக்கு ஆறுதலும் தேறுதலும் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்திற்கு எல்லாவற்றையும் மீட்டு கொடுங்கப்பா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புகள் என்று சொல்லி சிறையிருப்பில் இருந்த மக்களை திரும்பி வரச் செய்த தேவன் உங்க பிள்ளைகளுடைய சிறையிருப்புகளை எல்லாம் மாற்றி இரட்டிப்பான நன்மையை இந்த மாதம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எதையெல்லாம் இழந்தார்களோ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர் புதிய காரியத்தை செய்வதோடு இரட்டிப்பான நன்மை உம்முடைய ஜனத்திற்கு தருவீராக. எதையெல்லாம் இழந்தார்களோ இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வார்களாக. எதெல்லாம் இவர்களை விட்டு கை நழுவி போயிற்றோ இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வார்களாக. எந்த தொழில் நஷ்டம் அடைந்ததோ இரட்டிப்பான நன்மை வருவதாக. ஆண்டவரை, எந்த வேலை இழந்தார்களோ இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு புதிய வேலையை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எந்த சமாதானத்தை இழந்தார்களோ, எது குடும்பத்தை விட்டு பறிபோயிற்றே என்று கதறிக்கொண்டிருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் இரட்டிப்பாய் வரட்டும் அப்பா. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் போர் முடிந்தது, எங்கள் யுத்தம் முடிந்தது, எங்கள் போராட்டம் முடிந்தது, சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு இந்த மாதத்தை துவங்குகிறோம் ஐயா. யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற தேவன், இனி வரும் காலங்களில் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை உடைய ஜனங்களுக்கு தாங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை கிருபையாய் நடத்துங்க. சகல துதிகன மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறேன். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உன் போர் முடிந்தது என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் என்று தேவன் சொன்ன வார்த்தை தான் இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கையிடுங்கள். உங்கள் யுத்தங்கள் எல்லாம் ஓயும், உங்கள் எல்லைகளில் சமாதானம் உண்டாகும். ஆண்டவர் எல்லாவற்றையும் மீட்டு தருவார், உங்களை ஆற்றி தேற்றுவார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். இந்த செய்தியை தயவு செய்து நீங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், யுத்தங்கள், அவர்களுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தரும்படி இந்த வார்த்தையை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுபோல ஒவ்வொரு நாளும் வெளியிடுகிற டுடேஸ் விக்ட்ரி என்ற ஒரு 5 நிமிட குறும் செய்தி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்களும் அனுதினமும் அதை கேளுங்கள். அந்த செய்தியை பிறருக்கும் பகிர்ந்து கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள். இந்த மாதம் இந்த வாக்குத்தத்த செய்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எப்படி யுத்தங்களை ஓய பண்ணி எப்படி மீட்பின் ஆசீர்வாதங்களை தருகிறார் என்பதை அறிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் வெளியிடுகிற டுடேஸ் விக்டரியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.